தக்காளி போடணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது போடணும். நல்லா வதக்கியாச்சு. அதான் மிளகா போட்டுக்கலாம். ஒரே ஒரு மிளகா தான் போடுறோம் காரத்துக்கு. ஏன் ரெண்டா போடக்கூடாதா? கேள்வி அதிகமாக கேட்கக்கூடாது. அடுத்ததா பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுக்கலாம். போட்டுட்டு பல்லுன்றீங்க, ஒரு பல்லம் தக்காளி கை சுடுதோ? பூலா இருக்கு. இதே ஒன்று வதக்கணும். சரி வதக்கணும். இது நல்லா வதங்கி என்ன ஸ்டேஜ் வரணும்? ஒரு 4 ஸ்டேஜ் வரணும். என்ன ஸ்டேஜ்? ஏண்டா வதக்கி விட்டனா அது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்ன கேம் மாதிரி சொல்ற? அப்புறம் எத்தனை ஸ்டேஜ் வரணும் கேட்குறேன். அப்படி சொல்ல வதங்கிச்சு ஒரு அளவுக்கு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுமா? கூட ஆகிடும். சரி வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்தது அப்புறம் ம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு. அம்மா அளவுலாம் நம்ம சொல்லலாமா? அவங்களே பப்போட்ட சொத்தா குறையுது. எத்து போடியா காரம். அப்புறம் வாயை உழப்பீங்க. அதுவும் கரெக்டு தான். அடுத்ததான் கொஞ்சோண்டு கரம் மசாலா. அடுத்து மல்லித்தூள். மல்லித்தூள் ஒரு 2 முழம். மல்லி இல்லை அது, அதான் 2 முழம். உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட அடியில் கிண்டி கிண்டி கூட எடுத்து போடலாம். என்னண்ணா சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். படுத்து வதக்க போகிறோம் அதானே? அப்படியே தலையில குட்டிக்கணும். யார் தலையில? உன் தலையிலையா? பக்கத்தில் யாரும் இப்போ ஓர பேசிட்டு இருக்காங்களோ அவங்க தலையில. இப்போ நம்ம செஃப் கிச்சன் செஃப் பவானி கிண்ட போறாங்க. கிண்டுங்க மேடம். சரி கிளற போறாங்க. நீங்களே எல்லா வீடியோல இது கலர்னா நான் எப்போ கலருது? நீங்க வேற ஒரு வீடியோவில் கலருங்க சார். ஸோ சேட். ஒரு படிக்கிற புள்ளிய போயிட்டு கேமரா பிடிக்க சொல்றீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? இவங்க தான் நம்ம சேனலோட லிட்டில் செஃப். நல்லா கிண்டி கிண்டி கிண்டுறாங்க. வீட்டுக்கு வீட்டுக்கு நம்ம யார் வந்திருக்கா? சாரதி வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது இப்போ லிட்டில் செஃப் ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க தெரில. கேட்டால் டாட் லிட்டில் பிரின்சஸ்ன்றாங்க. ஒன்றும் புரியல. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இதுக்கு டிஃப்ரெண்டாக பண்ணுறாரு. வாணிமா தண்ணி குடிச்சுடா. அப்படி போ வாட்டையில் குடிச்சுவா. எப்போ பாரு சின்ன சின்ன ஜக்கில் குடிச்சிட்டு டம்ளரில் குடிச்சிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் கூட தண்ணி குடிக்க போனோன்னு கூட இங்கேயே போகணுமா? தண்ணி குடிச்சிக்கலாம் பக்கத்துல. எப்படிரா கையிலே வந்துருச்சு? ஆக்வா காட் பக்கத்தில் இருக்குல்ல. ஆக்வா காட்டா? ஓ ஆக்வா காட்டணுமா? ஆக்வா காட். ஆக்வா காடா? அதான் ஆக்வா காட்டாச்சு. அப்புறம் என்ன? வேற லெவல் ப்ரோ. சிறந்த நகைச்சுவை.
ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃபயரில் வச்சுட்டு மூடிடலாம். எடுக்கிறாரு வரல. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த குழம்பு கொதிச்சுட்டு என் மூஞ்சில் வந்து எடுறா கொஞ்சம் தள்ளி நின்றா. அந்த குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம சைடில் தோசை ஊற்றிக்கலாம். அதுதான் ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம தோசை ஊற்றி நம்ம மொத்த ஃபேமிலி ஒரு 5-6 பேர் ஊற்றுவோம். அதுக்குள்ள நம்ம தோசை ஊற்றி ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கிங்களேன். இருக்குது 6 பேர். அதான்டா எல்லாருக்கும் நம்ம ஊற்றிட்டோம் வச்சுக்கோங்க தோசை. அதுக்குள்ள ரெடி ஆகிடும். அப்படியே உடச்சி ஊற்றிட்டு டப்பு நம்ம எடுத்து போய் சாப்பிட்றலாம். ஓகே. இப்போ நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஏன் மூஞ்சி எடுக்காதம்மா, இங்கே எடுமா. ஒரு முட்டையா முழுசாக உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு இப்போ தான் குழந்தைங்க மேக்ஸ் படிக்குது. குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் முட்டை போட்டுடலாம். ஆமாம். அதையும் போட்டால் பொடி மாசம் மாதிரி ஆகிடும். நாங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு முட்டை எவ்வளோன்னு தெரியலையே. எவ்வளோ எடுத்துக்கலான்னு இருக்கீங்க நீங்கள்? ஒரு 30-40 முட்டை எடுத்துக்கலாம்ப்பா. 6 முட்டை. கூடி சீக்கிரமே எங்கள் அப்பா குக்கு வித்து கோமாளியில் சேர போகிறாரு. அது ஒன்று தான் பாக்கி. உங்களுக்கு பெத்தம் பாரு, அது ஒன்று தான் பாக்கி. Oh my god. No more. ஏன் தோசை தீஞ்சி ஃபையா? High five. Roast sides ra. So sad. ஃபயர் இருக்கா? முட்டை நல்லா கொதிக்குது. முட்டை கொதிக்கிட்டோம். நம்ம பக்கத்தில் தோசை ஊற்றிட்டே இருக்கணும். ஓ, மினிமம் எவ்வளோ நேரம் எடுக்கும் இதுக்கு? சார் இதோ இந்த முட்டை கொதிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம்டா. ஜஸ்ட் 5. வீட்டில் ஒரு நம்பர் 1 செஃப்பை வச்சுக்கின்னு இங்கே இது வேலை வாங்கணுமே, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. இப்போ அது கொதிக்கிட்டோம். என்னடா இவ்வளோ நேரம் கொதிக்குதுன்னு பார்த்தேன். ஸ்லோவில் வச்சுருக்கோம். சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ என்னாச்சு? முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்போ எதுக்கு அந்த முட்டை மேலே மல்லி என்னது கொத்தமல்லி தழையை தூவி நிறையிட்டா டேஸ்ட். ஆனால் என் பசங்க அது தூவினாலும் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. அதனால நான் தூவலை. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு அந்த முட்டை கையில்? பவானி என்ன பண்ணாங்க, ஒரு எக் தோசை கேட்டாங்க. நானும் தான் கேட்டேன். இதில் வேறு சண்டையாடா. உனக்கு ஒன்றா போட்டுடலாம். பண்ணி யா பன்னிக்கறி. அப்படியே இருமா. இது கையில் எடுக்கிறாரு. பெப்பரே காணோம். பெப்பர் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அப்போ போனால் நான் ஷூட்டிங்கு. சரி விடு. பெப்பர் இல்லை. எண்ணெயை ஊத்துறாரு. ஆமாங்க, செஞ்சுட்டு வந்தீங்க பார்த்தா பவானியை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. மறக்காம
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டிங் டிங் அதை ஆன் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் ஆஃப்ல இருக்கு. பெல் பட்டன் அப்பதான் இது நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமாமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைபரே இல்லை. சப்போர்ட் வரணும் நிறைய. இன்றைக்கி தான் எங்கள் ஃபேமிலி மொத்தமாக பார்க்க போகிறீங்க. இவங்க பேர் குட்டி காட்டுப்பூச்சி பாரதி, இவங்களோட அண்ணன் சேரன், இவங்க அம்மா யமுனா, இவங்க தான் பவானி அம்மா. பாய். இதுதான் எங்கள் ஃபேமிலி. இவங்க 2 பேரும் இதில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பவானி அம்மாவும் பாரதி அம்மாவும் ட்வின்ஸு. நன்றி நண்பர்களே. என் பேர் பவானி.